ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம், கண்டிப்பாக வந்து விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா 2 பேர் வந்து எனக்கு பாசிபிளாக இருக்குது. ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக பசுபதியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா அது காரணம் பசுபதி தான். மேபி அரெஸ்ட் பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று அப்படின்னா எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, நமக்கு நிறைய பிடிஎஸ் கிடச்சிது இல்லையா, அது கோவில் லொக்கேஷன்லேருந்து. அதில் ஒரு பிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் போலீஸ் இருக்காங்க. ஸோ லேடிஸ் போலீஸ் மேக்ஸிமம் வந்து பாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ பெண்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் போலீஸ் வருவாங்க. ஸோ அங்கே லேடிஸ் போலீஸ் இங்கே இருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு ஃபோட்டோவில் லேடிஸ் போலீஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸோ அப்போது வெண்ணிலாவா இல்லை ஏதாவது அரெஸ்ட் பண்ணுறாங்க சீன்ஸ் எதுவும் வருதா, இல்லை வெண்ணிலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போலீஸ் வர்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்கேஸ் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லேடிஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெண்ணிலா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க விஜய் மேலே அப்படின்னா ஸோ அங்கே லேடிஸ் போலீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ விஜய்க்கு சப்போர்ட்டாக வராங்க, ஏதோ இஷ்யூ அரெஸ்ட்டோ இல்லை சமாதானம் பேசுறதுக்கு ஏதோ ரீசனுக்காக வந்தாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு பெண் போலீஸ் இருப்பாங்க விசாரிக்கிறதுக்காக. ஸோ அதனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண் போலீஸ் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த போலீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் வருது. இந்த ஃபுல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் போல் விஷயம் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். மாமா ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பண்ணுவாரோ, இதில் மாமா மூலியமாக ஏதோ உதவிகள் வந்து நம்ம விஜய்க்கு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரியுமே நமக்குள்ள ஒரு கெஸ் இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எபிசோடில் நம்ம மாமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த வில்லன்ஸ் கேங்கோட வேற ஒரு காஸ்டியூமில் நமக்கு அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்ஸ் தான் அஜய் வந்திருப்பார் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்பிரிச்சு கொக்கிற ஃபங்க்ஷனுமே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அஜயோட என்ட்ரியுமே இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அந்த பிரிச்சு கொக்கிற மாதிரி எந்த ஒரு பிடிஎஸுமே கிடைக்கல. பட் ராகினியோட கழுத்தில் தாலி செயின் இருக்குது, அதுவுமே நடுவில் வந்து சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸுமே வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன், நமக்கு பிடிஎஸ் எதுவும் ஷேர் பண்ணாமல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல. ஸோ நம்ம மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க லேடிஸ் போலீஸ் இருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணும்போது இதெல்லாமே லிங்க் பண்ணி பாருங்கள். ஸோ விஜய் எதுக்குமே பயப்பட மாட்டார். இங்கே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் போலீஸுமே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டில் இருந்துட்டு இருக்கோம். பிகாஸ் ப்ரெக்னன்சி ரிவீல் ஆனதுனால ரொம்பவே சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ரொம்ப அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போலீஸ் இருக்காங்க இல்லையா, என்ன ரீசனுக்காக வந்திருப்பாங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.